ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்த அந்த சம்மந்தி ரெசிபி தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கையளவுக்கு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். அதுக்கு வந்து 2 துண்டு இஞ்சி வந்து சேர்த்திக்கலாம். 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நான் எடுத்துருக்க தேங்காய்க்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. வரமிளகா 2 போட்டுக்கலாங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போட்டுக்கோங்க. காரம் ஜாஸ்தி இருக்காது, கலர் சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஒரு கொட்டை புளி அதையும் போட்டுட்டு சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த சட்னிக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்குங்க. அடுத்தது வந்து உப்பு வந்து 1 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு தண்ணி முடிஞ்ச வரைக்கும் விடாமல் நம்ம வந்து இதை நல்ல கெட்டியான பதத்துக்கு அரைச்சிட்டு வரலாம். அப்போ தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ அரைச்ச சட்னி வந்து நம்ம பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க. இதை வந்து மாற்றிட்டு இது வந்து உருண்டைகளாக பிடிச்சு வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும்போதும் இது பச்சை வெங்காய சட்னி மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணேங்க. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருந்தது. நம்ம வந்து நல்லா சூடான சாதத்தில் இந்த உருண்டைகளை போட்டுட்டு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம தாளிப்பெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லைங்க. சும்மாவே சாப்பிட்டோம்னாலே சூப்பராக இருக்குங்க. பச்சை வெங்காயத்தோடு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சம்மந்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.